ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அப்படிங்கிற டாப்பிக்கில் கிளாஸ் 2 வந்து பார்க்க போகிறோம். சரிங்களாப்பா? ஸோ ஆல்ரெடி நம்ம கிளாஸ் 1 வந்து பார்த்துட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? ஏன்னா அதுதான் வந்து பேஸ். ஓகேவாப்பா? ஒரு பில்டிங்க்கு எப்படி ஒரு அஸ்திவாரமோ ஒரு பேஸ்மெண்ட்டோ அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்த நம்ம கிளாஸ் 1. சரிங்களாப்பா? ஸோ கிளாஸ் 1 நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் இனி நம்ம பார்க்கக்கூடிய வரக்கூடிய கிளாஸஸை உங்களால் கரெக்டாக வந்து நம்ம ஃப்ளோக்கு வந்து அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? ஏன்னா வந்து நம்ம எப்படி மெத்தட் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம அந்த கிளாஸ் 1ல தான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம். சரிங்களாப்பா? ஸோ அதை பார்க்காதவங்க அதை தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. சரி, இப்போ இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸில் ஃப்ராக்ஷன் மெத்தட் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களாப்பா? அதாவது எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து தனியா நம்பர்ஸா குடுத்தாங்க அப்படின்னா, நம்ம எப்படி பார்க்கிறதுங்கிறது நான் போன வீடியோலயே வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரிங்களா? ஏன்னா அந்த இதோட சேர்த்து என்னென்ன மெத்தட்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்றதுக்கு இருக்கு அப்படிங்கிறதோட சேர்த்து, நம்ம இந்த ஒரு இதையும் வந்து நான் உங்களுக்கு சம்ஸ் வந்து நான் எக்ஸாம்பிள் வந்து குடுத்தேன். சரிங்களா? ஹோம்வொர்க் வந்து குடுத்தேன். ஸோ எத்தன பேர் வந்து முடிச்சீங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ பார்க்கலாம். ஆன்ஸர் யார் யார் சென்ட் பண்ணியிருக்கீங்களோ, ஸோ அவங்கள வந்து நான் எழுதி வச்சிருக்கேன். ஓகேவாப்பா? ஸோ பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி இப்ப இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஃபிராக்ஷன் வந்து பார்க்குறோம். சரிங்களா? ஃபிராக்ஷன பொறுத்தவரைக்கும் இந்த மாரி டிவிஷன்ல குடுப்பாங்க. ஃபிராக்ஷன்ல வந்து குடுப்பாங்க. 2/5, 3/4 இந்த மாரி ஃபிராக்ஷன்ல குடுத்தாங்க அப்படின்னா, நம்ம அதுக்கு வந்து எப்படி எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ரொம்ப 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 ஈஸியான ஒரு மெத்தட். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து நீங்க ஒரு 2 ஃபார்முலா மட்டும் பார்க்கணும்ப்பா. சரிங்களா சார்? ஃபார்முலான்னா ஐய்யயோ! ஃபார்முலாவா? யாரும் பயப்பட வேணாம். சரிங்களா? சிம்பிள் ஃபார்முலா தான். ஒண்ணுமே இல்ல. சரிங்களா? இப்ப கொஸ்டின் வந்து உங்களுக்கு எல்சிஎம் கேட்கறாங்க. அதாவது இது எப்படின்னா, நான் ஃபிராக்ஷன்ல இருக்கிற நம்பர்ஸ் சொல்றேன்ப்பா. இப்ப வந்து உங்களுக்கு இப்படி கேட்டிருக்காங்க. 2/5, 3/6, 4/5 இப்படி வந்து கேட்டிருக்காங்கப்பா. சரிங்களா? இதுக்கு வந்து உங்கள எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்படின்னா, அதுக்கான ஃபார்முலா என்னன்னா, எல்சிஎம் பை ஹெச்சிஎஃப். ஓகேவா? சார் அது என்ன சார் எல்சிஎம் பை ஹெச்சிஎஃப்? 2 எல்சிஎம் கண்டுபிடிச்சு ஹெச்சிஎஃப் வந்து டிவைட் பண்ணணுமா அப்படின்னா, எல்சிஎம் எங்க இருக்கு? மேல இருக்கா? ஹெச்சிஎஃப் எங்க இருக்கு? கீழ இருக்கா? ஸோ எல்சிஎம் வந்து நீங்க எதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மேல இருக்கக்கூடிய எல்லா நியூமரேட்டர் நம்பருக்கும் நீங்க எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? மேல இங்க என்னென்ன நம்பர் இருக்கு? 2, 3, 4. ஓகேவாப்பா? ஸோ இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம்ம கண்டுபிடிக்கணும். கீழ என்ன குடுத்துருக்கோம்? ஹெச்சிஎஃப். எல்சிஎம் பை ஹெச்சிஎஃப்பா? ஹெச்சிஎஃப் கீழ என்னென்ன டினாமினேட்டர்ல என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு பாருங்க. 5 இருக்கு, 6 இருக்கு, 5 இருக்கு. ஓகேவா? ஸோ டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய நம்பர் எல்லாத்தையுமே எடுத்து நீங்க ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? டினாமினேட்டர்ல என்னென்ன இருக்கு பாருங்க. 5, 6, 5. ஓகேவா? இதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். இது 2த்துக்கும் ஒரு வேல்யூ வரும்ல. அதாவது நியூமரேட்டர் நம்பர்ஸ் எடுத்து எல்சிஎம் கண்டுபிடிக்கிறீங்க. டினாமினேட்டர்ல இருக்கிற நம்பர்ஸ் எடுத்து ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கிறீங்க. ஓகேவாப்பா? ஸோ மேல இருக்கிற நம்பர், கீழ இருக்கிற நம்பர். இப்படி வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி கண்டுபிடிச்சுட்டு இதுக்கு ஒரு வேல்யூ வரும்ல. அந்த வேல்யூவ என்ன வேல்யூ வருதோ, இப்போ 4/5னா 4/5. ஓகேவா? அத டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து எல்சிஎம். சரிங்களாப்பா? எல்சிஎம் இப்படி தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபிராக்ஷன்ல இருந்துச்சுன்னா, ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத சொல்றேன். ஒரு நிமிஷம் பாருங்க. எல்சிஎம்னா எப்படிப்பா? மேல உள்ளது எல்சிஎம், இது கீழ. ஓகேவா? ஸோ இதுவே ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, அதோட ஃபார்முலா ஹெச்சிஎஃப் பை எல்சிஎம். சரிங்களாப்பா? மேல உள்ள நியூமரேட்டர் நம்பர் எல்லாத்துக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். டினாமினேட்டர்ல கீழ இருக்கக்கூடிய நம்பர், கீழ வந்திருக்கக்கூடிய நம்பருக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவாப்பா? ஸோ இங்க வச்சு பார்த்தோம் அப்படின்னா, கீழ என்னென்ன இருக்கு? 5, 6, 5. ஸோ இந்த 5, 6, 5 இதுக்கு வந்து ஹெச்சிஎஃப் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்ப்பா. சரிங்களா? இதுவே எல்சிஎம் பாருங்க என்ன இருக்கு? மேல 2, 3, 4 இதுதான் வந்து மேல இருக்கிற நம்பர். சாரி, மேல இருக்கிற நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். 2, 3, 4 இந்த நம்பருக்கு நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். 2, 3, 4 ஓகேவாப்பா? ஸோ அதுவே கீழ இருக்கிற நம்பருக்கு நம்ம இங்க என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 5, 6, 5 ஓகேவா? புரியுதாப்பா? என்னன்னு புரியுதா? எல்சிஎம்னா எல்சிஎம் பை ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப்னா ஹெச்சிஎஃப் பை எல்சிஎம். சார் இது குழம்பிராதா சார்? எல்சிஎம் மேல வருமா? கீழ வருமா? எங்களுக்கு கன்ஃப்யூஷன் ஆயிராதா? கன்ஃப்யூஷனே வேணாம். இந்த இடத்துல தெளிவா பாருங்க. உங்களுக்கு எல்சிஎம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்க எல்சிஎம் பை ஹெச்சிஎஃப்ன்னு தான் போடுவீங்க. சரிங்களா? என்ன கேட்குறாங்களோ அத ஃபர்ஸ்ட்டு மேல போடுங்க. ஓகேவா? அதுதான் நியூமரேட்டர்ல வரும். என்ன கேட்குறாங்களோ, என்ன கொஸ்டினோ அதான் நியூமரேட்டர்ல இருக்கும். கேட்காத ஒண்ணு டினாமினேட்டர்ல இருக்கும். சரிங்களா? புரிஞ்சுக்கோங்க. இப்ப கீழ பாருங்க. ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. ஹெச்சிஎஃப்னா என்ன? ஹெச்சிஎஃப் பை எல்சிஎம். சரிங்களா? மேல என்ன நம்மளுக்கு கொஸ்டினா வருதோ, அதுதான் இங்க நியூமரேட்டராவும் வரும். இங்க பாருங்க ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. இங்க ஹெச்சிஎஃப் தான் மேல நியூமரேட்டரா வரும். சரிங்களா? இதான் ஃபார்முலா. ஃபார்முலாவோட ஷார்ட்கட் இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது மட்டும் தான் மெயினான ஒரு விஷயம். சரிங்களா? இதுக்கப்புறம் சம்ஸ பாருங்க. டக்கு 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 டக்குன்னு போய்க்கிட்டே இருக்கும். ஓகேவா? இப்ப பாருங்க.
ஓகேப்பா. ஸோ இப்போ வந்து சம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 4 சம் வந்து நான் எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன். சரிங்களா? அடுத்த ஒரு 4 சம் நம்ம ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவாப்பா? ஸோ அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஹோம்வொர்க் சம்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? சரி. இப்ப ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. நம்மளுக்கு என்ன குடுத்துருக்காங்க? 2/5 சரிங்களா? 3/5 அடுத்து என்ன குடுத்துருக்காங்க? 1/2 ஏன்னா இங்க வந்து கிராஸா இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. அதுக்காக தான் எடுத்து எழுதுறேன். ஓகேவாப்பா? ஸோ இப்போ நம்மளுக்கு எல்சிஎம்மோட ஃபார்முலா என்னப்பா? இத எழுதுங்க. நோட் எடுத்துக்கோங்கப்பா. நோட் எடுத்துக்கோங்க. கையில நோட்டு, பென் எடுத்துக்கோங்க. நம்ம சொல்ல சொல்ல ஒவ்வொன்னும் எழுதிக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு சம்மு நீங்க போடும்போதும் உங்களோட நோட்ல சைடுல இந்த மாரி எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? அப்ப எல்சிஎம் ஃபார்முலா. ஹெச்சிஎஃப்னா ஹெச்சிஎஃப் ஃபார்முலா. இந்த மாரி எழுதிக்கிட்டே வரணும். சரிங்களா? ஸோ இப்ப எல்சிஎம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா? எல்சிஎம் பை ஹெச்சிஎஃப். ஓகேவா? எல்சிஎம் பை ஹெச்சிஎஃப் என்ன கொஸ்டினோ அதான் நியூமரேட்டர்ல இருக்கணும். ஓகேவாப்பா? சிம்பிளா எல்சிஎம் பை ஹெச்சிஎஃப். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அப்ப நியூமரேட்டர் மேல இருக்கிற நம்பருக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்ப எல்சிஎம் கண்டுபிடிக்க என்னென்ன நம்பரு? 2, 3, 1 ஓகேவா? அப்ப எடுத்துக்கோங்க 2, 3, 1 ஓகேவாப்பா? இப்ப எல்சிஎம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறணும். அதோட மல்டிபிள்ல போய்க்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அந்த நம்பர் அடுத்த நம்பர்ல இருக்கக்கூடிய வாய்ப்பாடுல வருதான்னு பார்க்கணும். இப்ப 3 எடுத்திருக்கோம். 3 தான் ஹையஸ்ட் நம்பர். சரிங்களா? இப்ப 3 வந்து இந்த 1வது வாய்ப்பாடுல வருமா? வரும். 2வது வாய்ப்பாடுல வருமா? வரும். 3வது வாய்ப்பாடு சாரி 3வது வாய்ப்பாடுல வருமா? வரும். 2வது வாய்ப்பாடுல வருமா? வராது. 2 டேபிள்ல 3 வருமா? வராது. ஸோ அப்ப இது வந்து எல்சிஎம் கிடையாது. சரிங்களா? அடுத்த நம்பர். அடுத்து என்ன பண்ணணும்? இது இன்டூ 1 அடுத்து என்ன பண்ணணும்? இன்டூ 2 போடணும். மல்டிப்ளிகேஷன் 6 ஓகேவா? அப்ப 6 வந்து இங்க பாருங்க 1ல வருமா? வரும். 1 6 ஆர் 6. 3 டேபிள்ல வருமா? 3 டேபிள்ல வரும். 3 6 ஆர் 6. 3 ஆறா? சாரி 3 2 6 சரிங்களா? 3 2 சார் 6 வரும். அதே மாரி 2வது வாய்ப்பாடுல வருமா? வரும். 2 3 சார் 6 வரும். அப்ப 6 தான் இங்க எல்சிஎம். புரியுதாப்பா? இந்த மாரி நீங்க போட்டு பார்க்கணும். மல்டிபிள் தான். எல்சிஎம்னாலே மல்டிபிள் தான். இருக்கிற பெரிய நம்பர் எடுத்துக்கோங்க. அந்த டேபிள்ல ஒரு 5 நம்பர் எழுதிக்கோங்க. இப்ப 3 நீங்க பெரிய நம்பர் இருக்கா? பெரிய நம்பர் எடுத்துட்டு 3, 6, 9, 12, 15 அதாவது 3 1 சார் 3, 3 1 3, 3 2 6, 3 3 9, 3 3 12 இந்த மாரி மல்டிபிள் பண்ணிக்கிட்டே போணும். சரியா? உங்களுக்கு போனதுல நான் தெளிவா சொல்லிட்டேன். இந்த மெத்தட் யாருக்காவது புரியல, இப்ப யாரும் புதுசா பார்க்குறீங்கன்னா, போன மெத்தட பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேவாப்பா? இப்ப 6 எல்சிஎம். ஏன்னா நம்மளுக்கு டைம் வந்து ரொம்ப அதிகமா எடுக்கும். நம்ம ஒவ்வொரு இத எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது. அதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டே நம்ம மெத்தட உங்களுக்கு சொல்லிக் குடுத்துறோம். இப்ப நம்ம டக்கு டக்குன்னு போய்க்கிட்டே இருப்போம். நீங்க அத புடிச்சு வந்துரணும். ஓகேவாப்பா? இப்ப கீழ உள்ள டினாமினேட்டர் இருக்கு. இது வந்து மேல நியூமரேட்டருக்கு என் போட்டுக்கோங்க. இது கீழ உள்ள டினாமினேட்டருக்கு நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அதானே இங்க ஃபார்முலா. ஓகேவா? சாரி. ஸோ இங்க ஃபார்முலா வந்து அதானே. அதனால ஃபார்முலா இதே மாரி சைடுல எழுதிக்கோங்க. எல்லாத்துக்குமே சைடுல எழுதணும். சரிங்களா? ஹெச்சிஎஃப் என்னென்ன நம்பர் பாருங்க. 5, 5, 2 இந்த நம்பருக்கு வந்து நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஹெச்சிஎஃப்னா என்ன பண்ணணும்? மேல எல்சிஎம்க்கு இருக்கிறதுல ஹையஸ்ட் எடுத்தோம். ஹெச்சிஎஃப்க்கு இருக்கிறதுலே லோயஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறணும். அத டிவைட் பண்ணிக்கிட்டே போகணும். சரிங்களா? அது வந்து இதுல வகுபடுமான்னு பார்க்கணும். இங்க வர நம்பர் வந்து அடுத்த மிச்சம் 3 நம்பரையுமே வந்து வகுக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? மேல உள்ளது என்ன பார்த்தோம்? அந்த வாய்ப்பாடுல வருமான்னு பார்த்தோம். எல்சிஎஃப்னா அது வகுபடுமான்னு பார்க்கணும். இப்ப 2ஆல 5 வகுக்க முடியுமா? முடியாது. சரிங்களா? அப்ப நம்ம 2 மட்டும் தான். அப்ப அடுத்து என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். இது வந்து டிவைட் பை 1 அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? டிவைட் பை 2 என்னது? டிவைட் பை 2 2 2ஆ பிரிச்சோம்னா 1 அப்போ 1 வரைக்கும் வந்துருச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கு மேல நம்பர் கிடையாது. ஓகேவா? 1 வரைக்கும் வந்துருச்சுன்னா அவ்வளோதான். அப்போ 1 தான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்ப ஹெச்சிஎஃப் வந்து 1 சரிங்களா? ஸோ அப்ப எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டூ 6/1 சரிங்களா? 6/1ன்னும் வந்து குடுத்துருக்கலாம். இல்ல எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டூ 6ன்னும் வந்து குடுத்துருக்கலாம். சரிங்களா? 2மே இருக்கும். கன்ஃப்யூஸ் ஆயிராதீங்க. ஓகேவா? இன்னொரு ஷார்ட்கட் வந்து சொல்றேன். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இங்க நம்மளுக்கு வந்து 2 பிரைம் நம்பர் வந்திருக்கு பாருங்க. 2 பிரைம் நம்பர் வந்துருச்சுனாலே, அங்கே 1 தான் வந்து ஹெச்சிஎஃப்பா வரும். ஏன்னா, பிரைம் நம்பர் வந்து 1னாலயும் தன்னாலயும் மட்டும் தான் வந்து வகுப்படும். இப்ப 5 வந்து எந்தெந்த வாய்ப்பாடுல வகுப்படும்? 5வது வாய்ப்பாடு, இல்ல 1வது வாய்ப்பாடு. 7 வந்து எந்தெந்த வாய்ப்பாடுல வகுப்படும்? 7வது வாய்ப்பாடு, இல்ல 1வது வாய்ப்பாடு. புரியுதா? ஸோ இந்த மாரி நம்பர் வந்துருச்சுனாலே, அப்ப 5வது வாய்ப்பாடுல அது வரலைன்னா, அடுத்து 1வது வாய்ப்பாடுல தானே வரணும். புரியுதா? அதான் இங்க கான்செப்ட். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஆன்சர். தெளிவா பார்த்துக்கோங்க. அடுத்த சம்ஸ்லாம் ஸ்பீடா போயிருவோம். மெயின் நல்லா வந்து தெளிவா கவனிச்சுக்கோங்க. ஓகேவாப்பா? ஸோ இப்ப இந்த சம் வந்து பாருங்க. இங்க நமக்கு என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு நிமிஷம்ப்பா. இங்க நம்மளுக்கு என்ன குடுத்துருக்காங்க? 2/3, 3/5, 4/7, 9/13 அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்கப்பா. சரிங்களா? ஸோ இப்ப இத பாருங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அதான் வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. எல்சிஎம் குடுத்துருக்காங்க. எல்சிஎம் கேட்டா ஃபார்முலா என்னப்பா? எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டூ எல்சிஎம் பை ஹெச்சிஎஃப். இதான் ஃபார்முலா. ஓகேவா? இத சைடுல எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது, இப்ப வந்து மேல நியூமரேட்டருக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா? மேல உள்ள நம்பருக்கு. சரிங்களா? நியூமரேட்டர் மேல உள்ள நம்பருக்கு எல்சிஎம்.
டினாமினேட்டர் கீழ உள்ள நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கணும். அப்ப மேல என்ன நம்பருக்கு எழுதுங்க 2, 3, 4, 9 ஓகேவா? இதுல எல்சிஎம் எப்படி எடுப்போம்? இருக்கறதுலே பெரிய நம்பர் எடுத்துக்கிறணும். 9 வந்து எல்லா வாய்ப்பாடுலயும் வருமா? 9ல வருமா? வரும். 4ல வருமா? வராது. அப்ப 9 2s ஆர் 18. 18 4 டேபிள்ல வருமா? 9 டேபிள்ல வரும். 4 டேபிள்ல வருமா? வராது. அடுத்து 27 27 வருமா? 2வது வாய்ப்பாடுலயும் வராது. 4வது வாய்ப்பாடுலயும் வரும். 3வது வாய்ப்பாடுல 27 வரும். 9ல வரும். ஆனா 4 நம்பர்லயுமே நம்மளுக்கு அந்த மல்டிபிள் வரணும். சரிங்களா? அப்ப அடுத்து என்ன? 36 இது வந்து மல்டிபிள். 9 4s ஆர் 36. அப்ப 36 அப்படிங்கிற நம்பர் அப்ப இது கிடையாது, இது கிடையாது, இதுவும் கிடையாது. 36ங்கிற நம்பர் 9வது வாய்ப்பாடுல வருமா? வரும். 4வது வாய்ப்பாடுல வருமா? வரும். 4 9s ஆர் 36. 3வது வாய்ப்பாடுல வருமா? வரும். 3 12s ஆர் 36. 2வது வாய்ப்பாடுல வருமா? வரும். சரிங்களா? 2 18s ஆர் சரிங்களா? 2 18 36. அப்ப 36 அப்படிங்கிறது தான் எல்சிஎம். சரிங்களா? அடுத்து பாருங்க HCF என்னென்ன நம்பருக்கு 3 5 7 13 ஓகேவா? நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்? பிரைம் நம்பர் வந்துச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு ஆன்சர் 1 தான் வரும். சரிங்களா? இங்க நம்மளுக்கு 3 பிரைம் நம்பர் இருக்கு. என்னென்ன? 5ங்கிறது பிரைம் நம்பர், 7ங்கிறது பகா எண் தான், 13ங்கிறது பகா எண் தான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு 1ங்கிறது ஆன்சர். சரிங்களா? இருந்தாலும் நான் உங்களுக்கு நம்ம எப்பயும் பண்ற மாதிரி சால்வ் பண்ணி காட்டுறேன். நல்லா பாருங்க. இப்ப இருக்கிறதுலே சின்ன நம்பர் தானே எடுப்போம் 3. 3 இதுல 3 வச்சு இத வகுக்க முடியுமா? 13 7 5 முடியாது. அப்ப 3 கிடையாது. இது வந்து டிவைடட் பை 1. டிவைடட் பை 2 என்ன? 3க்கு 1/5 1.5 அது போடக்கூடாது. அப்ப டிவைடட் பை 3 வந்து 1. சரிங்களா? அடுத்த ஃபேக்டர் 1. இப்ப 1னால இது எல்லாமே டிவைட் ஆகுமா? ஆகும். அப்ப 1 தான் HCF. ஓகேவா? அப்ப இங்க எல்சிஎம்மோட ஆன்சர் என்ன? 36/1 36 அப்படிங்கிறது தான் எல்சிஎம். சரிங்களாப்பா? ஸோ அடுத்து பாருங்க. ஈஸியா இருக்கா சம்ஸு? ஏன்னா நம்ம மெத்தட்ஸ் எல்லாம் முன்னாடியே பார்த்துட்டோம். ஓகேவா? அதனால தான். 3 சம் பாருங்க என்ன குடுத்துருக்காங்க? 2/3, 5/9 அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்கப்பா. சரிங்களா? ஸோ இப்ப எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எல்சிஎம். எல்சிஎம்மோட ஃபார்முலா என்ன? லெஃப்ட்ல எழுதுங்க. ரைட் சைடுல எழுதுங்க நோட்ல. எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டூ எல்சிஎம் பை HCF. ஒவ்வொரு சம்முக்கும் எழுதணும்ப்பா இது. ரொம்ப முக்கியம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டூ HCF பை எல்சிஎம் பை HCF இப்ப எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். மேல உள்ள நம்பருக்கு 2, 5. இத நம்ம டைரக்ட்டாவும் இந்த டானா மெத்தட்லயே வந்து கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இப்படி போட்டாலே நம்மளுக்கு தெரியும். இது பிரைம் நம்பர். அதனால வந்து 2 இன்டு 5ங்கிறது தான் வரும். 2 இந்த 1 சாரிப்பா. 1, 5 இருக்கா? திரும்ப 5 வரும். அப்ப 1, 1. அப்ப 2 5s 10 அப்படிங்கிறது தான் வரும். சரிங்களா? ஸோ இதனால நம்ம ஹையஸ்ட் எடுத்து பார்த்தோம். இதே ஷார்ட்கட்லயே நம்ம போறோம் அப்படின்னாலுமே 5 எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்ப 5 வந்து இதுல வருமா? வராது. சரிங்களா? அடுத்து என்னது 10 எடுத்துக்கிறோம். ஏன்னா 5 2s 10. அப்ப 10 வந்து 5வது வாய்ப்பாடுல வருமா? வரும். 2வது வாய்ப்பாடுல வருமா? வரும். அப்ப 10 தான் எல்சிஎம். HCF பாருங்க. 3, 9 ஓகேவா? இருக்கிறதுலே சின்ன நம்பர் எடுத்துக்கிறணும். 1 எல்சிஎம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, அவங்க குடுத்திருக்கிற நம்பர்லயே பெரிய நம்பரா இருக்கும். இல்ல அத விட பெரிய நம்பரா இருக்கும். சரிங்களா? HCF அப்படிங்கிறது அவங்க குடுத்திருக்கிற நம்பர்லயே சின்ன நம்பரா இருக்கும். இல்ல அத விட சின்ன நம்பரா இருக்கும். சரிங்களா? ஸோ இங்க பாருங்க 3ய வச்சு நம்மனால 3ய வகுக்க முடியுமா? முடியும். 9 வகுக்க முடியுமா? முடியும். சரிங்களா? இது 2ஓட ஃபேக்டர் வந்து 3 தான். ஓகேவா? அப்ப 3 தான் வந்து HCF. அப்ப எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டூ இந்த சம்மோட ஆன்சர் 10/3 ஓகேவாப்பா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஃபைண்ட் எல்சிஎம் ஃபார் 1/3, 5/6, 2/9, 4/27 ஓகேவாப்பா? ஸோ இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம். எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டூ எல்சிஎம் பை HCF. பாருங்க நானே எழுதுறேன் ஒவ்வொரு சம்முக்கும். நீங்க கம்பல்சரி எழுதணும்ப்பா. நீங்க எழுதணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ஓகே. இப்ப இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிப்போம். எல்சிஎம் எந்த நம்பர் கண்டுபிடிக்கணும்? நியூமரேட்டருக்கு. மேல தானே எல்சிஎம் வந்திருக்கு. அப்ப மேல உள்ள நம்பருக்கு ஃபுல்லா நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். மேல என்ன நம்பருக்கு 1 இருக்கு, 5 இருக்கு, 2 இருக்கு, 4 இருக்கு. ஓகேவா? 1, 5, 2, 4. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம்னா என்ன? இருக்கிறதுலே பெரிய நம்பர எடுத்துக்கிறணும். சரிங்களா? அந்த நம்பர் அதோட மல்டிபிள் வந்து எல்லா வாய்ப்பாடுலயும் வருதான்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்ப 5 வந்து 4வது வாய்ப்பாடுல வருமா? வராது. 10 வருமா? 4வது வராது. 15 வருமா? வராது. 20 தான் வரும். சரிங்களா? அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா வந்து 5வது வாய்ப்பாடுல தான் நம்ம 5வது மல்டிபிள்ல தான் போப்போறோம். 5 1 சார், 5 2 சார், 5 3 சார், 5 4 சார் இப்படி தான் போப்போறோம். அப்ப 5வது வாய்ப்பாடுல எப்ப 4வது மல்டிபிள் எப்ப வரும்? 2ஓட மல்டிபிள் எப்படி வருங்கிறத நீங்க யோசிச்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும் ஈஸியா. சரிங்களா? அப்ப 20 சரிங்களா? ஏன்னா இது 5 வச்சு அதாவது 4வது வாய்ப்பாடுல 5 வராது, 10 வராது, 15லாம் வராது. ஓகேவா? ஸோ அதனால இது கிடையாது. அப்ப 20 பாருங்க. 20 வச்சு 20 வந்து 4வது வாய்ப்பாடுல வருமா? வரும். 4 5s ஆர் 20.
2 வந்து 20 வந்து 2வது வாய்ப்பாடுல வருமா? வரும். 4 10s ஆர் 20. 5 வந்து 5 வந்து 20 வந்து 5வது வாய்ப்பாடுல வருமா? 5 டேபிள்ல வருமா? வரும். சரிங்களா? 5 4s ஆர் 20. 1ல ஆல்ரெடி போகும். அப்ப வந்து 20 அப்படிங்கிறது தான் எல்சிஎம். சரிங்களா? HCF பாருங்க. HCF பொறுத்தவரைக்கும் கீழ உள்ள நம்பர் 3, 6, 9, 27. சரிங்களா? இருக்கறதுலயே சின்ன நம்பர் எடுத்துக்கோங்க 3. 3ய வச்சு நம்மனால 27 வகுக்க முடியுமா? முடியும். 9 முடியும். 6 முடியும். அப்ப 3 தான் HCF. ஓகேவா? அப்ப LCM is equal to 20/3. ஓகேவா? ஸோ இதான் ஆன்சர். ஓகேவாப்பா? ஸோ இப்ப நம்ம எல்சிஎம் பார்த்தாச்சு. அடுத்தது பாருங்க நம்ம HCF பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே எல்சிஎம்க்கான சம்ஸ். ஓகேவாப்பா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதே மாரி வீடியோவ ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. சரிங்களா? நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ் ஒரு ரெக்வெஸ்ட்டா வீடியோவ ஒரு லைக் பண்ணிருங்க. புதுசா பார்க்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் வீடியோவ சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. சரிங்களாப்பா? நீங்க லைக் போட போட தான் இன்னும் நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகும். ஓகேவா? சரி ஓகே. ஸோ இப்போ வந்து HCF சம்ஸ் வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ 5வது சம் பாருங்க. HCF ஓட ஃபார்முலா என்ன நம்மளுக்கு? HCF இஸ் ஈக்குவல் டூ HCF பை எல்சிஎம். HCF மேல போயிரும். சரிங்களா? ஏன்னா என்ன கொஸ்டினா கேட்குறாங்களோ, அதான் மேல நியூமரேட்டரா இருக்கும். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ இப்போ சம் என்ன பாருங்க. 2/3, 4/5, 6/25. சரிங்களா? இப்ப HCF எப்படி கண்டுபிடிக்கணும்? மேல உள்ள நியூமரேட்டருக்கு HCF கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. அப்ப HCF வந்து எந்தெந்த நம்பருக்கு? 2, 4, 6. அதானே மேல நியூமரேட்டர்ல இருக்கு. இந்த 3 நம்பர் தானே. அப்ப அந்த 3 நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கணும். HCFனா என்ன? இருக்கலே சின்ன நம்பர் எடுத்துக்கிறணும். அந்த நம்பரால மத்த நம்பர் வகுப்படுமான்னு பார்க்கணும். இப்ப 6 வந்து 2ஆல வகுக்கலாமா? வகுக்கலாம். டிவைட் பண்ணலாம். 4 பண்ணலாம். 2 பண்ணலாம். அப்ப 2 தான் HCF. LCM பாருங்க. இது இவ்வளோ ஈஸியா இருக்கிறதுக்கு காரணம் நம்ம பார்த்த ஷார்ட்கட் மெத்தட்ஸ் தான். சரிங்களாப்பா? ஸோ எல்சிஎம்ங்கிறது எப்பயுமே இருக்கறதுலே பெரிய நம்பர் எடுத்துக்கிறணும். ஸோ அது வந்து மத்த நம்பரோட வாய்ப்பாடுல வருதான்னு பார்க்கணும். மல்டிபிளா வருதான்னு பார்க்கணும். இப்ப 25 5வது வாய்ப்பாடுல வருமா? வரும். 3வது வாய்ப்பாடுல வராது. சரிங்களா? அப்ப டபுள் பண்ணுங்க. அடுத்து மல்டிபிள் பண்ணுங்க. 50. ஒரு 3 நம்பர் எழுதிக்கோங்க. 75, 100 சாரி 1000 போயிருச்சு. இதான மல்டிபிள். 25 ஒன்ஸ் ஆர், 2s ஆர், 3s ஆர், 4s ஆர். ஓகேவா? ஸோ இப்ப 25 வராது. 50 3வது வாய்ப்பாடுல வருமாப்பா? வராது. 75 வருமா? வரும். ஏன்னா 75 வரும். சரிங்களா? ஸோ அப்ப 75 3வது வாய்ப்பாடுல வரும். 5வது வாய்ப்பாடுல வரும். 25வது வாய்ப்பாடுலயும் வரும். சரிங்களா? ஸோ அப்ப 75 அப்படிங்கிறது தான் இதுக்கான எல்சிஎம். அப்ப HCF இஸ் ஈக்குவல் டூ எப்படி போடணும்? மேல HCF டிவைடட் பை கீழ எல்சிஎம். ஓகேவா? 2/75 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். சரிங்களாப்பா? ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். 6வது சம் பாருங்க. இதுவும் எல்சிஎம் மட்டும் தான். ஸோ சாரி HCF மட்டும் தான். ஸோ HCF ஓட ஃபார்முலா என்ன? அதே மாரி எழுதுங்க சைடுல. HCF இஸ் ஈக்குவல் டூ HCF டிவைடட் பை எல்சிஎம். பார்த்தீங்களா? மேத்ஸ் எவ்வளோ சிம்பிள் பார்த்தீங்களா? நீங்க தான் பயப்படுறீங்க. சார் கஷ்டமா இருக்கு சார், பயமா இருக்கு சார். எதுக்கு? சிம்பிள்ப்பா. ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? ஈஸியா போடுங்க. HCF எடுங்க ஃபர்ஸ்ட்டு. மேல உள்ள நியூமரேட்டருக்கு HCF-ஆ? ஓகே. எடுத்து எழுதிக்கிருவோமா? ஏன்னா கன்ஃப்யூஸ் ஆயிறாதீங்க. எடுத்து எழுதிக்கிறோம். 2/3, 4/9, 8/21. சரிங்களா? இப்ப HCF எந்தெந்த நம்பருக்கு? மேல இருக்க நம்பருக்கு. 2, 4, 8. ஓகேவா? ஸோ இதுல சின்ன நம்பர் எது? 2. 2 வச்சு 8 டிவைட் பண்ணலாமா? பண்ணலாம். 2 வச்சு 4 டிவைட் பண்ணலாமா? பண்ணலாம். அப்ப 2 தான் HCF. ஓகேவா? எல்சிஎம் எடுங்க. 3, 9, 21. இருக்கறதுலயே பெரிய நம்பர் எடுத்துக்கிறணும். ஸோ அந்த நம்பர் மத்த டேபிள்ஸ்ல வருதான்னு பார்க்கணும். இப்ப 21 9வது வாய்ப்பாடுல வருமா? வராது. சரிங்களா? 3வது வாய்ப்பாடுல வரும். ஆனா 9ல வராது. சரிங்களா? அப்ப 21 டபுள் பண்ணுங்க. 42. 42 வருமாப்பா? 9 டேபிள்ல வராது. ஏன்னா 9 5s ஆர் 45 போயிரும். சரிங்களா? அது 9 5ஆ 45 போயிரும். 42 வராது. சரிங்களா? அப்ப அடுத்து பாருங்க. 63. 63 வருமாப்பா? 21வது வாய்ப்பாடுல வரும். 9வது வாய்ப்பாடுல வரும். சரிங்களா? 9 7ஆ 63 அப்படின்னு வரும். 3வது வாய்ப்பாடுலயும் வரும். சரிங்களா? 9 அதாவது 3 21. ஓகேவா? ஆமா. 21 63 அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? அப்ப இது 2ம் கிடையாது. 63 அப்படிங்கிறது தான் எல்சிஎம். ஸோ அப்ப HCF ஓட வேல்யூ என்ன? 2/63. ஓகேவா? சூப்பர். ஓகேப்பா. நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். 7வது சம் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கப்பா. நீங்க சொன்னீங்க அப்படின்னா தான் எனக்கு தெரியும். ஸோ ஃபைண்ட் HCF ஃபார் 6/7,
5/14, 10/21. கிளாஸஸ் எல்லாருமே ஸ்பீடா வந்து கேட்குறீங்க. நான் கண்டிப்பா வந்து ஸ்பீடா குடுக்குறேன்ப்பா. சரிங்களா? ஸோ இனிமே வந்து கரெக்ட்டா ஓரளவுக்கு கரெக்ட்டா வந்துரும். சரிங்களா? பெர்ஃபெக்ட்டா குடுத்துறலாம். HCF ஓட ஃபார்முலா HCF/LCM போட்டுக்கோங்க. இப்ப HCF எடுங்க. மேல உள்ள நியூமரேட்டருக்கு ஃபுல்லா HCF எடுங்க. 6, 5, 10. நீங்களே போட்டுறணும். நான் போடுறதுக்குள்ள நீங்க போட்டுறணும். சரிங்களா? இருக்கறதுலே சின்ன நம்பர் எடுத்துக்கோங்க. இப்ப 5 வந்து 10 வகுக்குமா? 10 வந்து டிவைட் பண்ணுமா? பண்ணும். 6 பண்ணாது. சரிங்களா? அடுத்தடுத்த நம்பருக்கு போங்க. 10. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? 6 எந்த நம்பரால டிவைட் பண்ண முடியும்னு பார்க்கணும். சரிங்களா? ஸோ அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து 6ல டிவைட் ஆகுறது அப்படிங்கிறது 5வது வாய்ப்பாடுல அடுத்து எந்த நம்பர் தான்? 30 தான். சரிங்களா? 30க்கு முன்னாடி வேற எதுவுமே 6ல வராது. சரிங்களா? அப்ப பாருங்க 15, 20, 25, 30 இதெல்லாம் நீங்க மைண்ட்லயே கால்குலேஷன் பண்ணிறணும். இப்ப 5 வச்சு 6 அடிக்க முடியுமா? முடியாது. 10 வச்சு முடியாது. 15 வச்சு முடியாது. 20 வச்சு டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. 25 வச்சு முடியாது. 30 வச்சு பண்ணலாம். ஏன்னா 6/30 1 5 முடிஞ்சா வேல்யூ வரும் நம்மளுக்கு. புரியுதாப்பா? ஸோ அப்ப 30 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். இத 5 வச்சு அடிக்கலாம், 10ஆலயும் அடிக்கலாம், 6ஆலயும் அடிக்கலாம். ஓகேவா? அப்ப HCF 30. எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டூ என்னன்னு பாருங்க. எல்சிஎம் வந்து டினாமினேட்டர் 7, 14, 21. சரிங்களா? இருக்கறதுலே பெரிய நம்பர் எடுத்துக்கிறணும். அது மத்த டேபிள்ஸ்ல வருதான்னு பார்க்கணும். சரிங்களா? ஸோ இப்ப 21 14வது வாய்ப்பாடுல வருமா? வராது. சரிங்களா? அப்ப டபுள் பண்ணுங்க. 42. 42 வருமா? 28. எஸ். 42 வரும். சரிங்களா? 21 21 2 42. 14 3 42. சரிங்களா? 14 3s are 42. பாருங்களேன். 3 4s are 12 1 3 into 1 3 4 42. சரிங்களா? அப்ப இதுதான் கரெக்ட்டு. சரிங்களா? 7ஆலயும் 42வ அடிக்க முடியும். சரிங்களா? 7 6 are 42. ஓகேவாப்பா? ஸோ அப்ப இந்த இடத்துல வேல்யூ என்ன? HCF is equal to 30/42. ஓகேவா? புரியுதாப்பா? ஈஸியா இருக்கா? சம் ஈஸியா இருக்கா? நான் சொல்லிக் குடுக்குறது ஈஸியா இருக்கா? இந்த ஸ்டெப்லயே வந்து போகலாமா? என்னங்கிறத சொல்லுங்க. சரிங்களா? சாரிப்பா. இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் ஆயிருச்சு பாருங்க. ஸோ இதே தான் ஃபர்ஸ்ட்டும் ஆச்சு. சாரி. ஸோ இந்த வேல்யூ கிடையாது. நான் இத திரும்ப செய்றேன் இந்த சம்ம. ஒரு நிமிஷம் இருங்க. எல்சிஎம் நம்ம போட்டது கரெக்ட் தான். HCF தான் வந்து தப்பா போட்டோம். ஒரு நிமிஷம்ப்பா. ஒரு நிமிஷம். HCF சரிங்களாப்பா? ஸோ HCF/LCM இப்ப பாருங்க HCF கண்டுபிடிக்கணும். நம்ம மேல உள்ள நம்பருக்கலாம். என்ன நம்பர் குடுத்திருந்தாங்க? 6/7, 5/14 அடுத்து 10/21 சரிங்களாப்பா? ஸோ இப்ப பாருங்க HCF 6, 5, 10 ஓகேவா? இதுக்கு HCF எப்படி கண்டுபிடிக்கணும்? இருக்கறதுலே சின்ன நம்பர் எடுத்துக்கிறணும். சரிங்களா? அது வந்து அடுத்த இதுல டிவைட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். முடியாது. இப்ப இது வந்து 5/1 5/2 வருமா? வராது. 5/2 வேல்யூ கிடையாது. 5/3 வேல்யூ கிடையாது. 5/4 வேல்யூ கிடையாது. 4ஆ பிரிக்க முடியுமா 5? முடியாது. 5/5 தான் அடுத்த வேல்யூ. அப்ப 1 சரிங்களா? 5/5ன்னு போட்டீங்கன்னா என்ன வரும்? 1 தான் வரும். சரிங்களா? அப்ப 1 தான் இதுக்கான ஆன்சர். HCF சரிங்களா? எப்படி சொல்றீங்க அப்படின்னா, 1 வச்சு நம்ம 10 வகுக்கலாம், 5 வகுக்கலாம், 6ஐயும் வகுக்கலாம். சரிங்களா? அப்ப HCF அப்படிங்கிறது 1 தான். சரிங்களாப்பா? எல்சிஎம் அப்படிங்கிறது சேம் தான். நம்ம ஆல்ரெடி போட்ட மாரி தான். எல்சிஎம் நம்மளுக்கு என்ன வரும்? 7, 14, 21 இஸ் ஈக்குவல் டூ 21, 42 சரிங்களா? 21 கிடையாது. 42 தான் வந்து ஆன்சர். சரிங்களா? இன்டூ 3 இன்டூ 6 இன்டூ 2 ஓகேவாப்பா? ஸோ புரியுதா? ஸோ அப்போ வந்து என்ன வேல்யூ? HCF இஸ் ஈக்குவல் டூ 1/42 அப்படிங்கிறது தான் வேல்யூ. சிம்பிளா புரியுதா? ஓகேவா? சரிப்பா. நெக்ஸ்ட் சம் போலாம். 8வது சம் பாருங்க. ஸோ இது வந்து 3 டிஜிட் நம்பர். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தோனே வந்து நம்ம பதறக்கூடாது. ரொம்ப சிம்பிளான ஒரு சம். நம்ம பார்த்ததிலே. ஓகேவா? பாருங்க. HCF ஃபார்முலா என்னப்பா? HCF டிவைடட் பை LCM. ஏன்னா ஷார்ட்கட் மெத்தட மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. வேற சில மெத்தடையும் யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த சம்ம வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். சரிங்களா? இப்ப HCF பாருங்க. HCF என்ன கண்டுபிடிக்கணும்? என்ன வேல்யூ குடுத்துருக்காங்கன்னு முதல்ல எழுதிருவோம். 81/576 சரிங்களா? 729/288 சரிங்களா? 6561/1
144 சரிங்களாப்பா? ஸோ இப்ப HCF வந்து நம்ம எடுக்கிறோம். எந்தெந்த நம்பருக்கு? மேல உள்ள நம்பருக்கு ஃபுல்லா HCF எடுக்கணும். 81 70 729 6561 சரிங்களா? அப்படிங்கிற நம்பருக்கு நம்ம எடுக்கணும். HCFஐ இந்த இடத்துல நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணாம, நம்மளுடைய லாங் டிவிஷன் மெத்தட நம்ம யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? நான் டிவிஷன் மெத்தட் சொல்லிக் குடுத்திருப்பேன். நம்ம போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். சரிங்களா? என்ன பண்ணணும்? ஒரு 2 நம்பர் வந்து நம்ம எடுத்துக்கிறணும். சரிங்களா? அந்த 2 நம்பர் எடுத்து அத டிவைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாருங்க 81 729 சரிங்களா? இப்ப வந்து போட்டு பாருங்க. டக்குன்னு பயப்படக்கூடாது. ஐயோ! என்னடா இவ்வளோ பெரிய நம்பரா இருக்கு அப்படின்னு. சிம்பிளா யோசிக்கணும். இப்ப 81 இன்டூ 10 போட்டோம்னா என்ன வருது? 810 வந்துருது. சரிங்களா? அப்ப இங்க நம்ம என்ன வேல்யூ இருக்கு? 729 இருக்கு. அப்ப நியரஸ்ட்டா இருக்கு. சரிங்களா? ஸோ இப்ப நியரஸ்ட் வேல்யூ கிட்ட போயிரணும். சரிங்களா? 5, 10 வச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? இப்ப 81 9 போட்டு பார்ப்போம். சரிங்களா? இப்ப 9 1 சார் 9 சரிங்களா? 9 8 சார் எவ்வளோ? 9 8 சார் 72 சரிங்களா? 729 கரெக்ட்டா வேல்யூ வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ அவங்க குடுக்குற நெறைய பெரிய பெரிய நம்பருக்கு இந்த மாரி ஈஸியா வேல்யூ வந்துரும். ஆனா நீங்க பார்த்தோனே அத பயந்துறக்கூடாது. இங்க 0 வந்துருச்சு. அப்ப 0 வரப்ப எந்த ஃபேக்டர் இருக்கோ அத வந்து நம்ம எடுத்துக்கிறணும். எடுத்துட்டு என்ன பண்ணணும்? அடுத்த நம்பர அத வச்சு நம்ம டிவைட் பண்ணணும். 6561 இத பார்த்தோன்னா, ஐயய்யோ! என்ன சார் 81 இருக்கு. இவ்வளோ நம்பர் இருக்கே! பதறாதீங்க. ஒரு 3 நம்பர மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த 1 அப்படியே வச்சுக்கோங்க. 3 நம்பர மட்டும் ஃபர்ஸ்ட் 3 நம்பர மட்டும் எடுத்துக்கோங்க. நம்ம 81 9 வாய்ப்பா 9ஆல போட்டோம்னா 81 9ஆ எவ்வளோ வந்துச்சு? 729 வந்துச்சு. 81 இன்டூ 9 சார் 729 வந்துச்சு. இப்ப நம்ம ஒரு நம்பர குறைச்சு போட்டு பார்ப்போம். இப்ப 81 ஏன்னா இங்க நம்மளுக்கு 656 இருக்கு. சரிங்களா? அப்ப 81 8 சார் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். சரிங்களா? 8 8ஆ 8 சரி, சரி. சாரி 8 1 8 சரிங்களா? அப்புறம் 8 8 எவ்வளோப்பா? 8 8 போடுங்க. எவ்வளோ கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் டக்குன்னு. ஓகேவா? 81 8 8 1 8 8 8 நம்மளுக்கு 64 சரிங்களா? அப்ப 64 8 ஓகேவாப்பா? 648 ஓகேவா? இங்க போடுங்க. இங்க போடக்கூடாது. இங்க 8 சார். சரிங்களா? 81 8 648 சரிங்களா? இந்த 1 அப்படி இங்க கீழ இறங்கிரும். நம்ம முன்னாடிலாம் படிச்சிருப்போம்ல. ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம். டிவிஷன் இப்படிதான். ஓகே. இப்ப 656 48 நான் 56 48 போச்சுன்னா எவ்வளோ? 12ன்னு நெனைக்கிறேன். இல்ல 8 ஓகேவா? 56ன்னா 8 ஆமா 2 இங்கிட்டு ஒரு 6 மொத்தம் 8 சரிங்களா? அப்ப 81 அதே வேல்யூ வந்துருச்சு பாருங்க. திரும்ப 81 1 போட்டோம்னா 81 0 அப்ப 0 வரும்போது எந்த ஃபேக்டர் இங்க இருக்கோ அதுதான் HCF. அப்ப HCF இஸ் ஈக்குவல் டூ 81 கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு இது கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? LCM கண்டுபிடிக்கணும். LCM இஸ் ஈக்குவல் டூ என்னப்பா? அதே தான். சிம்பிள். 5, 7 அதே ஷார்ட்கட் மெத்தட் தான். 576, 288 இதான் சம்மு நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. 144 என்ன பண்ணுவோம்? இருக்கிறதுலயே பெரிய நம்பர் எடுத்துக்கிருவோம். அது மத்த வாய்ப்பாடுல வருதான்னு பார்ப்போம். இப்ப 576 இதுல வருமா? வரும். இன்டூ 1 சரிங்களா? 288ல 576 வருமா? ஒரு 2 டைம்ஸ் போட்டு பார்ப்போம். சரிங்களா? ஒரு 2 டைம்ஸ் இத போட்டு பார்ப்போம். எவ்வளோ வருதுன்னு. 2 8 ஆர் 16 1 2 8 16 17 1 4 5 576 கரெக்ட்டா வந்துருச்சு பார்த்தீங்களா? இன்டூ 2 அதான் சொல்றேன். எதையுமே நம்ம செய்யும்போது தான் அந்த ஈஸியா இல்லையா கஷ்டமாங்கிறது தெரியும். சரிங்களா? அடுத்து பாருங்க நம்மளுக்கு என்ன குடுத்துருக்காங்க? 144ல 576 வருமா? செக் பண்ணி பார்ப்போம். 144 எத்தன போடலாம்? 4 டேபிள்ல போடுவோம். அப்பன்னா 4 4ஆ 16 திரும்ப 4 4ஆ 16 17 மேல 1 17 1 4 5 576 கரெக்ட்டா வந்துருச்சு பார்த்தீங்களா? அப்ப இன்டூ 4 அப்ப 576 தான் எல்சிஎம் 76 ஓகேவா? ஸோ இப்ப வேல்யூ என்ன? கடைசில ஆன்ஸர் என்ன? எல்சிஎம் HCF இஸ் ஈக்குவல் டூ 81/576 576 புரியுதாப்பா? இவ்வளவுதான். சிம்பிள்ப்பா. இவ்வளவுதான் சம்ஸ். சரிங்களா? எல்சிஎம் அண்ட் HCFல ஃபிராக்ஷன் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. இவ்வளவுதான். சரிங்களா? ஃபிராக்ஷன் மெத்தட்ங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் இப்ப போட்ட சம்ஸ திரும்ப திரும்ப ஒரு 3 தடவ போடுங்க. இந்த ஃபார்முலாவ ஒரு 10 தடவ உங்களுடைய நோட்ல வந்து எழுதுங்க. எழுதிட்டு
எழுதிட்டீங்களா என்னங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல அதே மாரி வீடியோ வந்து எப்படி இருக்கு? உங்களுக்கு புடிச்சிருக்கா? நம்ம எடுக்கிறது வந்து கரெக்ட்டா போகுதா? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதாங்கிறத கொஞ்சம் எனக்கு வந்து வீடியோல வந்து சொல்லுங்க. கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஒரு லைக் போட்டுருங்க மறந்துறாம. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இத ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களாப்பா? நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து வந்து வந்துரும். ஃபாஸ்ட்டா வந்து குடுத்துருவோம். சரிங்களா? சரி ஓகே. தேங்க் யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். நன்றி.